ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ദേവി ഭാഗവതത്തിലെ സപ്തമസ്കന്ധ, ഏഴാവത് സ്കന്ധം, പ്രഥമോ അധ്യായ, ഒന്നാവത് അധ്യായം. സൂതൻ ശൗനകാദികൾക്ക് കഥ ചൊല്ലിയിട്ട് കൃതിയാക്കും പാക്കറും. സൂതൻ ചൊല്ലറ കഥയിലെയാക്കും. ஜனமேஜய வியாச சம்வாதங்கள் நடக்கிறது. ஜனமேஜய வியாச சம்வாதத்துக்கு உள்ளே இருக்கிற கதையாக்கும். നമ്മൾ ഇത്ര നേരം பார்த்தது நாரத வியாச சம்வாதம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வியாச பகவான் சொன்ன திவ்யமான கதையை கேட்டுட்டு ஜனமேஜய மகாராஜா ரொம்ப குஷியாயிட்டு திருப்தியானார் அப்படின்னு சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்லறதாயிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. சூத உவாച, ഒന്നാവത് ശ്ലോകം. ശ്രുത്വൈതാം താപസാദിവ്യാം കഥാം രാജാ മുദാന്വിതാ വ്യാസം പപ്രച്ഛ ധർമാത്മാ പരീക്ഷിതസുത പുനഃ. தாபசஸ்ரஷ்டனான வியாசர் சொன்ன திவ்யமான இந்த கதையை கேட்ட ஜனமேஜய மகாராஜா ரொம்ப குஷியாயிட்டார். ரொம்ப தர்ம சிந்தனையோடு கூடின அவரு தர்மாத்மா அப்படின்னாக்குமே இங்கே சொல்லப்பட்டது. பிரகிருதி விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடி இருக்கிற ஜனமேஜய மகாராஜா. அதாக்கும் இங்க தர்மாத்மா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அவரு வியாசர்கிட்ட அவரோட டவுட்டை கேட்டார். அப்படி இல்லைன்னா வியாசர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில் ஆகிட்டு இனியும் நிறைய கொஞ்சம் விஷயங்களை கேட்டார். ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்கறதாயிட்டு சொல்லப்படுறதுனால இங்க ஜனமேஜய உவாச்ச. ரெண்டாவது ஸ்லோகம். ஸ்வாமின் சூர்யான்வயானாம் ச ராஜ்ஞா வம்சஸ்ய விஸ்தரம் ததா சோமான்வயானாம் ச ஸ்ரோதுகாமோஸ்மி சர்வதா. சுவாமின் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா வியாச பகவானை கூப்பிடுறதாக்கும், சம்போதனை ஆக்கும். அது வியாச பகவானே, சூரியவம்சத்தில் ஜனிச்சவாளும் சந்திரவம்சத்தில் ஜனிச்சவாளுமான ராஜாக்களோடு வம்சச்சரித்திரம் எனக்கு உங்ககிட்டேருந்து நல்லா டீட்டெயில் ஆகிட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் இருக்கு. மூணாவது ஸ்லோகம். கதய அனக சர்வஜ்ஞா. கதயானக சர்வஜ்ஞா கதாம் பாப பிரணாசினி சரிதம் பூபதீனாம் ச விஸ்தராத் வம்சயோர்த்வயோ. அனகா, பகவானோடு கூட சேர்ந்து நிற்கிறவரே, சத்குணம் ஜாஸ்தியாயிருக்கிறவரே, ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாக்கி சத்குணம் நிறைய இருக்கிறவரே, பாபங்கள் இல்லாதவரே அப்படின்னாக்கும் அனகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். பகவான் சத்குண ரூபியாக்கும். பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கிறவாளுக்கும் சத்குணம் இருக்கும். பகவானோடு கதைகளை வர்ணிக்கிற வியாச பகவான் சத்குணி இருக்கிறவர் தான். அதனால அனகா அப்படின்னு கூப்பிட்டு ஜனமேஜயன் சொல்றார். சர்வஜா அப்படின்னு கூப்பிடுறார். சர்வஞானியா இருக்கிறவரே, உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை.
18 புராணங்களை எழுதுறவராக்குமே நீங்கள், உங்களுக்கு தெரியாததாயிட்டு என்ன இருக்க முடியும்? 2 வம்சத்துல, சூரிய வம்சத்திலையும் சந்திர வம்சத்திலையும் இருக்கிற ராஜாக்களோட கதைகளை நான் விஸ்தரிச்சு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்க. பாவங்களை போக்கக்கூடியதாக்குமே அந்த திவ்யமான கதைகள். காது கொடுத்து கேட்டாலே போருமே, பாவங்கள் எல்லாம் ஓடோடி போயிடுமே. அந்த கதைகள் எல்லாம் சொல்லித்தாங்கோ. 4வது ஸ்லோகம். தேஹி சர்வே பராசக்தி பக்தா இதி மயா ஸ்ருதம் தேவி பக்தஸ்ய சரிதம் ஸ்ருண்வன் கோஸ்தி விரக்தி பாக். சந்திரவம்சத்திலையும் சூரிய வம்சத்திலையும் இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பராசக்தியோடு பக்தர்களாக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவி பக்தர்களோடு சரிதத்தை கேட்கறதுக்கு ஆருக்காக்கும் போரும் அப்படிங்கிற தோணல் உண்டாகும். பகவானோடு சரிதத்தை கேட்குற மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ஆக்குமே பகவத் பக்தர்களோடு சரிதத்தை கேட்கறதுக்கும். 5வது ஸ்லோகம். இதி ராஜர்ஷினா பிருஷ்டோ வியாச சத்யவதி சுதா தம் உவாச்ச தமுவாஜ முனி ஸ்ரேஷ்டா பிரசன்னவதனோ முனி. இப்படி ராஜர்ஷி ஆன ஜனமேஜயன் கேட்டோன சத்யவதி புத்திரனான வியாச மகர்ஷி ரொம்ப குஷியோடு கூடிட்டு அவருக்கு பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். அதனால இங்க வியாச உவாச்ச. 6வது ஸ்லோகம். நிஷாமய மகாராஜா விஸ்தராத் கததோ மம சோம சூர்யான்வயானாம் ச ததான்யேஷாம் சமுத்பவம். மகாராஜாவே, சோமசூரிய வம்சங்களோடு கதைகளையும் மற்றுள்ள வம்சங்களோடு உத்பவத்தை பற்றியும் நான் நன்னா விஸ்தரித்து சொல்றேன், கேட்டுக்கோங்கோ. 7வது ஸ்லோகம். விஷ்ணோர்நாபி சரோஜாத்வை பிரம்மா பூச்சதுரானனா தபஸ்தப்த்வா சமாராத்ய மகாதேவீம் சுதுர்கமாம். விஷ்ணுவோடு நாபி கமலத்திலேந்தாக்கும் பிரம்மா உத்பவிச்சார். பிராபிக்க முடியாத அந்த மகாதேவிய தபசால நன்னா ஆராதிச்சார் பிரம்மா. 8வது ஸ்லோகம். தயா தத்தவரோ தாதா ஜகத் கர்த்தும் சமுத்யதா நாசகான் மானுஷீம் சிருஷ்டிம் கர்த்தும் லோக பிதாமஹா. ஆதிபராசக்தியிலேந்து வரம் கிடைச்ச பிரம்மா ஜெகல் சிருஷ்டிக்கு ரெடியானார். ஆனா லோக பிதாமகனா இருக்கிற அவருக்கு இந்த மர்த்திய லோகத்தை பூலோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்கலை. 9வது ஸ்லோகம். விஜிந்திய பகுதா சித்தே சிருஷ்டியர்த்தம் சதுரானனா ந விஸ்தாரம் ஜகாமாஷு ரஜிதாபி மகாத்மனா. மர்த்தியலோகத்தை சிருஷ்டிக்கிறத சம்பந்திச்சு சதுர்முகனாயிருக்கிற பிரம்மா, 4 முகம் இருக்கிற பிரம்மா மனசுல பல விதத்தில் ஆலோசிச்சார். சிரேஷ்டனான பிரம்மா மனுஷிய வர்க்கத்தை அப்படி இல்லைன்னா மர்த்திய வர்க்கத்தை, இந்த உயிரினங்களை, மர்த்தியலோகம் அப்படிங்கிறது உயிரினங்கள் வாழற பூமி. இங்க மர்த்திய வர்க்கம் அப்படின்னு சொன்னது மரணம் இருக்கிறவா, ஜனிச்சு மரிக்கிறவா, எல்லா உயிரினங்களும். அதனால மகாத்மாவான அவரு இந்த உயிரினங்களை அதுக்கப்புறமா சிருஷ்டிச்சார் அப்படின்னாலும் அது வேண்டത്ര சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு அவருக்கு தோணலை.
மனுஷா மட்டும் இல்லை, மர்த்தியலோகத்தில் உள்ளது எல்லா உயிரினங்களும் மர்த்தியலோகத்திலேயாக்கம் உள்ளது. ജനിച്ച് മരിக்கிறതെല്ലാം ഉള്ളത് മർത്യലോകത്തിലേയാക്കും. 10ാவது ശ്ലോകം. സസർജമാനസാൻ പുത്രാൻ സപ്തസംഖ്യാൻ പ്രജാപതി മരീചിരംഗിരാത്രിശ്ച വസിഷ്ഠപുലഃ ക്രതു പുലസ്ത്യശ്ചേതി വിഖ്യാതാ സപ്തൈതേ മാനസാ സുധാ. പ്രജാപതി 7 മാനസപുത്രർകളെ സൃഷ്ടിച്ചാർ. മരീചി, അങ്കിരസ്, അത്രി, വസിഷ്ഠൻ, പുലഹൻ, ക്രതു, പുലസ്ത്യൻ இப்படின்னு புகழ்பெற்ற 7 പുത്രர்களാക്കും. ബ്രഹ്മാവോട് മാനസപുത്രர்கள். ബ്രഹ്മാവോട് മനസ്സിലേന്ത് സൃഷ്ടിച്ചതാക്കും ഇവാളെ. 11ാவது ശ്ലോകം. രുദ്രോ രോഷാത് സമുൽപ്പന്നോപ്യുത്സംഗാത് നാരദോ ഭവേത് ദക്ഷോങ്കുഷ്ടാത് തദാന്യേഭി മാനസാ സനകാദയാ. രുദ്രഃ രോഷാത് സമുൽപ്പന്നഃ അഭി ഉത്സംഗാത് നാരദഃ അഭവത് ദക്ഷഃ അങ്കുഷ്ടാത് തഥാ അന്യേ അഭി മാനസാഹ സനക ആദയഃ. ബ്രഹ്മാവോട് രോഷത്തിലേന്ത് കോപത്തിലേന്ത് രുദ്രനും അതേ മാതിരി ഉത്സംഗത്തിലേന്ത് നാരദനും അങ്കുഷ്ടത്തിലേന്ത് ദക്ഷനും ജനിച്ച സനകാദികളുമെല്ലാം മനസ്സിലേന്ത് ജനിച്ചവാളാക്കും. 12ാவது ശ്ലോകം. വാമാങ്കുഷ്ടാ ദക്ഷപത്നി ജാതാ സർവാംഗസുന്ദരീ വീരിണീ നാമ വിഖ്യാതാ പുരാണേഷു മഹീപദേ. ദക്ഷനോട് പേരഴകിയായിരിக்கிற மனைவி ஜனிச்சது. பிரம்மாவோடு இடது கட்டவிரலிலேந்தாக்கும். ராஜாவே, புராணங்களில அவள் வீரிணி அப்படிங்கிற நாமத்தில புகழுள்ளவளாக்கும். 13ாவது ശ്ലോകം. അസിക്നീതി ജനാംനാ സാ യസ്യാം ജാതോദനാരദ ദേവർഷി പ്രവര കാമം ബ്രഹ്മണോ മാനസസുദാ. അസിക്നി அப்படின்னு பேர் இருக்கிற அவளிலேந்தாக்கும் ബ്രഹ്മാവോട് മാനസപുത്രനും ദേവർഷി ശ്രേഷ്ഠനുமான നാരദൻ ജനിച്ചത്. 14ാவது ശ്ലോകം. ജനമേജയ മഹാരാജ நாரத மகர்ஷி மறுபடியும் ஜனிக்கிறதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னும் அந்த நாரதனோடு அந்த ஒரு கதையை மறுபடியும் எனக்கு கேட்கறதுக்கு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னும் அந்த நாரதரோடு கதைகளெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரணும் அப்படின்னும் வியாச பகவான் கிட்ட கேட்கிறார். அதனால ஜனமேஜய உவாச்ச. അത്ര മേ സംശയോ ബ്രഹ്മൻ യദുക്തം ഭവതാവജ വീരിണ്യാം നാരദോ ജാതോ ദക്ഷാദിതി മഹാതപാ. ബ്രഹ്മജ്ഞാനിயான വ്യാസ, வீரிணியில தட்சனுக்கு ஜனிச்சவனாக்கும் மகா தாபஸ்வியான நாரதன் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே, அதுல எனக்கு சந்தேகம் வருது, கிளியர் ஆகலை. 15ாவது ஸ்லோகம். கதம் தட்சஸ்ய பத்ன்யாம் து வீரிண்யாம் நாரதோ முனி ஜாதோ ஹி பிரம்மண புத்ரோ தர்மஜ்ஞஸ்தாபசோத்தமா. ബ്രഹ്മാവോട് പുത്രനും ധർമ്മജ്ഞനും താപസ ഉത്തമനുமான നാരദൻ ദക്ഷപത്നിயான വീരിണിയിல ജനിக்கிறதுக்கு
எப்படி காரணம்? 16வது ஸ்லோகம். விசித்ரமிதமாக்யாதம் பவதா நாரதஸ்ய தட்சா ஜன்மாஸ்ய பாரியாயாம் தத்வதஸ்வ சவிஸ்தரம். தட்சனுக்கு அவரோடு மனைவியில ஜனிச்சவனாக்கும் நாரதன் அப்படிங்கிற விசித்திரமான கதையை நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்கோ, எனக்கு புரிய மாட்டேங்கிறது. 17வது ஸ்லோகம். பூர்வதேஹ கதம் முக்தா ஷாபாத் கஸ்ய மகாத்மனா நாரதேன பகோஜ்ஞேன கஸ்மா ஜன்ம கிருதம் முனே. வியாச மகர்ஷே, நாரதன் பிரம்மா கிட்டேந்து கிடைச்ச அந்த பூர்வ தேகத்தை வெடிஞ்சது எப்படி? ஆராக்கும் அவரை சபிச்சது? மகாத்மாவும் மகாஜானியுமான நாரதன் மறுபடியும் ஜனிக்கிறதுக்கு, அதானது தட்சன் வீரிணி தம்பதிகளுக்கு ஜனிக்கிறதுக்கு என்ன காரணம்? 18வது ஸ்லோகம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு பதில் சொல்லறார். அதனால வியாச உவாசா பிரம்மணாசௌ சமாதிஷ்டோ தச்ச சிருஷ்டியர்த்தமாதிதா பிரஜா சிருஜேதி சுபுருஷம் விருத்திஹேதோ ஸ்வயம்புவா. ஸ்வயம்புவான பிரம்மன் பிரஜா சிருஷ்டி செய்யறதுக்கு முதல்ல தட்சன் கிட்ட சொன்னார். இந்த பிரபஞ்சத்தை அபிவிருத்திப்படுத்துறதுக்கு பிரஜா சிருஷ்டி பண்ணு தட்சா அப்படின்னு. 19வது ஸ்லோகம். தத பஞ்சசஹஸ்ராம்ச்ச ஜனயாமாச வீரியவான் தட்ச பிரஜாபதி புத்ரான் வீரிண்யாம் பலவத்தரான். வீரியவானான தட்ச பிரஜாபதி அவரோட மனைவியான வீரிணியில சக்தி வாய்ந்த வீரர்களான 5000 புத்திரர்களை ஜனிப்பிச்சார். 20வது ஸ்லோகம். திருஷ்ட்வா தான் நாரத புத்ரான் சர்வான் வர்தயிஷூன் பிரஜா உவாஜ பிரஹசன் வாஜம் தேவர்ஷி காலனோதிதா. அந்த புத்திரர்கள் எல்லாம் பிரஜா சிருஷ்டியில தாற்பயம் இருக்கிறவாளாக்கும் அப்படின்னு பார்த்துட்டு காலத்தால பிரேரணை பண்ணப்பட்ட நாரத மகர்ஷி அந்த புத்திரர்கள் கிட்ட சிரிச்சுண்டு இப்படி கேட்டார்.